கொண்டு. ஆமே, ஆமா. இப்ப நீங்க ஒரு ஆத்மா, இப்ப இந்த ஆத்மா யாருக்கு பாரமா இருக்கும்? ஏன் நான் சொல்ல முடியாது, நீங்களும் என்னுடைய ஆத்மா உங்களுக்கு பாரமா ஜெபிக்கிறேன் நான் சொல்லவே முடியாது. இந்த ஆத்ம பாரம் தேவனுக்கு மட்டும்தான் இருக்கலாம் என்று. ஆகவேதான் அவன் தூர வருகிற பொழுது ஆத்ம தாகம் கொண்டு, பாருங்களேன், வாசிக்கிறேன். தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகிறான். மனதுருனா எப்படி இருக்கு சொல்லுங்க. நீங்க தவறான ஒரு வழியில போயிட்டு சின்ன பின்னமா வாரி தகப்பன் இது எப்படி இருக்கு? நம்மவே இல்லையா? 18 வயசு 19 வயசு 20 வயசு வரைக்கும் தோலை பிடிச்சிட்டு பேசியிருப்பீங்க. அப்போ அதை வாங்கித்தாங்கப்பா கையில் பிடிச்சிட்டு போய் பேசியிருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு ஏமாற்றத்தில் போயிட்டு எங்கேயோ போய் அடிபட்டு உதப்பட்டு விஞ்சி அப்படி வர்ற நேரம் அந்த உதிரம் என்ன செய்யும்? அது பிளட், அதான் ரத்தம். அந்த ரத்தத்தில் இருக்கிற ஜீவன், அந்த ஜீவன் என்ன செய்யும்? துடிக்கும். என் பிள்ளைய நான் இப்படியான வளர்த்தேன், இதுக்காகவா என் பிள்ளைக்கு இவ்வளோ காரியங்கள் செய்து கொண்டிருந்தனே. துச்சமா நினைச்சிட்டு என்னை விட்டு வெளியில போட்டு இப்ப யாரும் அறியாத வாதி வாராரேன்னு கண்டுகொள்ள முடியாது. அம்மாவும் இல்லையா? ஏதோ ஒரு அடையாளம், அந்த ரத்த சம்பந்தமான அடையாளம் தான் அந்த தகப்பனுக்கு அவன் தன்னுடைய பிள்ளையை அறிந்து கொண்டான். இன்னைக்கு இங்க எந்த நிலையில இருந்தாலும், ஆமே, உலகம் உங்களை வெறுத்தாலும் உங்கள் பரம தகப்பன் உங்களை காண்கிறவராக இருக்காங்க. தூரத்திலிருந்து வருகிற பொழுது அவர் காண்கிற வாசிகமாக மனதுருகிறான். மனதுருகலாம் என்னது? ஓன்னு கத்துறான். அதனால இல்லையா? தகப்பன் நல்லது பார்த்துருக்கீங்களா? பெண் பிள்ளைகள் தாய் அழுவா, எல்லாருக்கும் முன்னால் அழுவா. ஆனா தகப்பன் அழுவாங்களே, அதை பார்க்க முடியாது. இருதயம், தாயுடைய கண்ணீர் தான் வெளியே வரும், தகப்பனுடைய உதிரம் வெளியே வரும். அதை கண்டு கொள்ள வேண்டும் இந்த வாலிய பிள்ளை. இந்த நிகழ்ச்சிகளை யூடியூப் மூலம் பார்க்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு உலகத்தில் எப்படியோ போய்கொண்டிருக்கிறார். இது உலகம் அல்ல, இதெல்லாம் வாழ்க்கை அல்ல. இதெல்லாம் செய்யலாம், இப்படியெல்லாம் செய்யலாம் என்று சொல்லி இன்னைக்கு துணிகரமான காரியங்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க? யூடியூப்ல எல்லாம் வெளியிடுறாங்க. கவனம், கேர்ஃபுல். நண்பு பிள்ளைகளை கவனமாக இருங்க. ஓடுகிறான். வயதான தகப்பன் தன் மகனை கண்டு என்ன செய்கிறான்? ஓடுகிறான். என்ன செய்யணும்? அவனை எப்படியாவது என்ன செய்ய ஜீவனோடு பார்க்கிறான். அவனை என்ன செய்யறான்? உயிரோட வந்தது போதுப்பா, நீ ஒண்ணு எனக்கு கொண்டு வர வேணும், ஒண்ணு உழைச்சு கொண்டு வர, உயிர் எனக்கு வேணும், நீதான் என்னுடைய என்னது சந்ததி, இல்லையா? நீ எனக்கு வேணும். ஆண்டவர் பதறுகிறார். உண்டாக்கினவர், தன் சாயலாக உண்டாக்கினவர் பதறுகிறார். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. ஓடி கழுத்தை கட்டி பிடித்து எந்த தகப்பன் செய்வோம்? நம்மளாம் அப்படித்தானே இருந்தோம். நம்ம கழுத்தை கட்டி பிடிக்கிறான்னா நம்ம இப்படி எங்க இருந்தோம்? ஆமே, அழுக்கு நிறைந்த உலகத்தில் இருந்தோம். ஆமே, அவனாலும் என்ன செய்கிறான்? பாருங்க, நம்ம வாசிக்கிறேன். அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். அதான் தகப்பனுடைய அன்பு. அந்த அன்பு எல்லாருக்கும் வராது. அந்த தகப்பனுக்கு தெரியும். ஆமே, அந்த பிள்ளைகளுக்கு காணாமல் போய் காண்கிற பொழுது அந்த அன்பை வேற எந்த விதமாக என்ன செய்ய முடியாது? வெளிப்படுத்த முடியாது. என்னை விட்டு போயிடாதீங்க, இனி என்னை விட்டு போயிடாது. என்ன செய்யுது? இதை விட எனக்கு என்ன செய்ய முடியாது? உங்களை என்னுடைய பிள்ளைகள் சொல்லி காட்டுவதற்கு வேற என்ன இல்லை சொல்லுங்க, வழி இல்லை. அம்மாவே வாசிங்க. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு எத்தனை வசனம்? 21. குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை சொல்றாங்க. மகன் வந்து அழுகுறான்ப்பா, கட்டி பிடிச்சிட்டு தேவைக்கிட்டு சொல்றான்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, என்னை என்ன செஞ்சிருங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்றான். அப்போ சொல்றாரு, அப்பா ஊழியக்காரரை கூப்பிடுறாரு. எங்கே கேட்கிறாரு? எங்க நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். ஏன்னா பரலோகத்துல
பெரிய சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். ஆமாம். ஆகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பங்கை ஒரு நாளும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போகக்கூடாது. ஆகவே அவன் இழந்தான், ஆனாலும் அவனுடைய தகப்பன் என்ன செய்தார்? அவன் மனம் திரும்பினான். புத்தி தெளிந்து மனம் திரும்பி தன் தகப்பனிடத்தில் வந்தபடினாலே தகப்பனிடத்திலே ஏராளமான ஆசீர்வாதம் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே, உங்களுக்கு என்ன இருக்குது? அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுத்த கண்டை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாய் இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். அவ்வளவுதான். யாக்கோபு சொல்லுகிறார், யோசேப்பை பார்க்கிற பொழுது சொல்லுகிறார், உன்னை நான் உயிரோடு பார்ப்பேனா என்று சொல்லி நான் என்ன செய்தேன்? வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தேன். இப்பொழுது நான் மரித்தாலும் எனக்கு சந்தோஷமாக தகப்பனுடைய இந்த உலகத்தில் இருக்கிற தகப்பனே உண்மையில் அன்பு வைத்திருந்தார். உனக்கு இந்த பங்கை கொடுத்து, இந்த ஊழியத்தை கொடுத்து, உனக்கு தரிசனங்களை கொடுத்து, வல்லமைகளை கொடுத்து, வரங்களை கொடுத்து, நீ தான் இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆமீன் கர்த்தர் பொறுப்பாக கொடுக்கிறதை விட்டு விலகி நீங்க போய் எங்கேயோ போயிட்டு வேற விதமாய் வந்தா எப்படி இருக்கும்? ஆகவே அவன் என்ன செய்தான்? புத்தி தெளிந்தான். இந்த கால வேளையிலே கர்த்தர் வாசிக்க, என் குமாரன் இவன் மரித்தான், திரும்ப உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்ப என்ன செஞ்சிட்டான்? காணப்பட்டான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அதனால் வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளும் அந்த தகப்பனுடைய இருதயத்திலும் துக்கம் கவி கொண்டிருந்தது. அந்த துக்கத்தை அவன் சந்தோஷமாய் மாட்டான். கால வேளையில வந்திருக்கிற நீங்களும் நானும் ஆமீன் ஆண்டவரை என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தாதபடிக்கு அவர் எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தும்படியாக அவருடைய ஆலயத்திலே வந்து நீங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்து அவருடைய கொடுத்த பங்கை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? ஆண்டவர்கள் கொடுத்த பங்கை என்ன செய்யணும்? ரெடியூஸ் பண்ணணும், பெருக செய்யணும். ஆமா இல்லையா? ஆண்டவர்கள் கொடுக்கிறாரு, அதை நீங்க என்ன செய்யணும்? அதை என்ன செய்யணும்? பெருக செய்யுங்க. சொல்லுங்க, வாய்கள் தெரிஞ்சு சொன்னாதான் பெருகும், இல்லைன்னா பெருகாது. அப்போ அதே இருக்கக்கூடாது. வந்து அதே செய்கிறது, வந்தவங்க அப்படியே அப்படி செஞ்சு அவங்க அப்பா முடிஞ்சு சொல்லுவோம். அப்படி அல்ல, யோசிச்சுக்கொண்டே இருக்கு. இன்னும் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? என் தகப்பனாகிய தேவனுக்கு அவர் குளிர வைக்க, அவரை மகிழ்விக்க என்னால் என்ன செய்ய முடியும்? இந்த சின்ன சரீரத்துக்குள்ள ஜீவனை கொடுத்து நான் செய்கிற காரியத்தை கண்டு ரசிக்கிற என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிப்போம்.